ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான தட்டைப்பயிறு குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர், அதாவது காஃபி குடிக்கிற டம்ளர் அளவு இருந்தால் போதும், ஒரு டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. அது ஹாஃப் த ப்ரெஷர் குக்கரில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் தட்டைப்பயிரில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு சிலருக்கு இந்த தட்டைப்பயிறு டைஜஸ்ட் ஆகாதுங்க. அதனால ஒரே ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் உங்களுக்கு பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொன்று கூட எக்ஸ்ட்ரா விடலாம். பட் ரொம்ப குலையாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. விசில் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி தட்டைப்பயிரை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு மூடி ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா இந்த மாதிரி சாட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் கூட. அது எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சாட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டவாவில் பேன், நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக ப்ரௌனாக இருக்கும்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு 1 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் முழுசாக இருக்கணுங்க. இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி ஃபுல்லாக போடுங்க. அப்போ தான் ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்கு. அதுக்கப்புறம் சால்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேவையான அளவுக்கு சால்ட்டு. அதுக்கப்புறம் நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக லாஸ்ட்டாக ஒரு கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் வேகணும் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரே ஒரு விசில் மட்டும் விடணும் நம்ம. அவ்வளோதாங்க. விசில் விட்டதுக்கப்புறம் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இவ்வளோ ஈஸியான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான்னு வரும். See you, bye.